ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியாவிலும் சரி நியூஸ்லையும் சரி பயங்கரமாக பேசப்படுற ஒரு ஹாட் டாபிக் தான் சூப்பர் எல்னினோ. இந்தியாவுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு பசிபிக் பெருங்கடலில் ஏதோ ஒரு காலநிலை மாற்றம் நடக்குதாம். அதனால் நம்ம இலங்கையில் மழையே பெய்யாதாம், பயங்கரமான வறட்சி வரப்போகுதாம், கரண்ட் கட் வரப்போகுதாம் என்று எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் நிஜமாவே இந்த சூப்பர் எல்னினோன்னா என்ன, இதுக்கும் நம்ம இலங்கைக்கும் என்ன சம்பந்தம், இதனால் எங்களுக்கு என்னென்ன ஆபத்துக்கள் வரப்போகுது, இதை பற்றி A to Z முழு விவரத்தையும் தாருக்கும் புரிகிற வகையில் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மேட்டர் என்னென்று புரியும். ஃபர்ஸ்ட்டுக்கு சூப்பர் எல்னினோ பற்றி பார்க்குறதுக்கு முதல்ல எல்னினோ பற்றி பார்ப்போம். வாட் இஸ் எல்னினோ? உலகத்தில் மிகப்பெரிய கடலான பசிபிக் பெருங்கடலில் ஒரு இயற்கை சுழற்சி நடக்கும். வழக்கமான நாட்கள் அல்ல. கடலோட மேற்பரப்பில் இருக்கிற வெப்பமான தண்ணீரை காற்று அப்படியே ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் ஆசியா கண்டத்துக்கு அப்படியே தள்ளி கொண்டு வரும். இதனால் பசிபிக் கடலுடைய மைய பகுதியையும் கிழக்கு பகுதியும் வழக்கத்தை விட பயங்கரமாக சூடாகும். இந்த நிலைக்கு பேர் தான் எல்னினோ. நார்மலாக எல்னினோ வந்தாலே உலக வானிலை மாறும். ஆனால் இப்போ எல்லாரும் பேசுகிறது சூப்பர் எல்னினோ பற்றி. ஃபர்ஸ்ட், அது என்ன சூப்பர் எல்னினோ? ஆனால் அந்த வெப்பநிலை உயர்வு 2 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் வந்தால் கடலை கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படி நடக்கும்போது இதன் பவர் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், எங்கேயோ பசிபிக் கடலில் தண்ணி சூடானா நம்ம இலங்கைக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படி என்று கேட்குறீங்களா? எங்களுக்கு தான் ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது. நம்ம இலங்கையோட வானிலை, விவசாயம் எல்லாமே பருவமழையை நம்பித்தான் இருக்குது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தென்மேற்கு பருவமழையோ அல்லது வடகீழ் பருவமழையோ வளமையை விட பயங்கரமாக குறையும். மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழையே இருக்காது. மழை இல்லாமல் ஏற்கனவே அடிக்கிற வெயில் இன்னுமே பயங்கரமாகும். நாடளாவிய ரீதியில் பயங்கர வறட்சி நிலவும். குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாத நிலைமை வரலாம். இதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இலங்கையில் பெரும் பகுதி மின்சாரம் நீர்மின் உற்பத்தியை நம்பித்தான் இருக்கு. நம்ம நிலவேவ, விக்டோரியா, ரந்தினிகள் போன்ற பிரதான நீர்த்தேக்கங்கள்ல இருக்கிற தண்ணி வத்தி போச்சுண்டா அவ்வளவுதான். மீண்டும் பழையபடி நாடு முழுக்க பவர் கட் வர வாய்ப்பு அதிகம். நம்ம நாட்டில் நெல் பயிர் செய்கை மற்றும் மலையகத்தில் இருக்கிற தேயிலை, தம்புள்ளை பக்கத்தில் இருக்கிற காய்கறி தோட்டங்கள் எல்லாமே மழையை நம்பித்தான் இருக்கு. வறட்சி வந்தால் உற்பத்தி குறைந்திடும். சந்தையில் சாப்பாட்டு பொருட்களோட விலை ராக்கெட் மாதிரி மேலே ஏறிடும். இதனால் சாமானிய மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலைமை. மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலங்கையை சுற்றி இருக்கிற கடல் பரப்புக்கும் இதனால் ஆபத்து வரும். கடல் தண்ணி ரொம்ப ஹீட் ஆகுறதுனால கடலுக்குள்ளே இருக்கிற பவளப்பாறைகள் எல்லாம் வெளுத்து போய் அழியத் தொடங்கும். கடல் நீரோட்டம் மாறுறதால கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் வேறு இடத்திற்கு இடம்பெயரும். இதனால் நம்ம நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கும். சரி, அப்போது இந்த சூப்பர் எல்னினோ வந்தால் நம்ம இலங்கையால் தப்பிக்கவே முடியாத என்று கேட்டால், இயற்கை எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதற்கு பேர் தான் IOD அல்லது இந்திய பெருங்கடல் இருமுனைவு. ஒருவேளை இந்த வருஷம் இலங்கைக்கு பாசிட்டிவ் IOD உருவானால் அது எல்னினோவுடைய பவரை குறைத்து இலங்கைக்கு ஓரளவு நல்ல மழையை கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சூப்பர் எல்னினோ பற்றிய முழு விவரம். எங்கேயோ தூரத்தில் பசிபிக் பெருங்கடல் நடக்கிற ஒரு விஷயம் நம்ம இலங்கையில் இருக்கிற ஒரு வீட்டுடைய சமையலறை வரைக்கும், கரண்ட் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துதென்றால் இயற்கையுடைய சக்தி எவ்வளவு பெரிதென்று பார்த்துக்கோங்க. குளோபல் வார்மிங் தான் இதற்கான முக்கியமான காரணம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே போன்ற ட்ரெண்டிங் தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.